வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஐடியாஸுங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஆம்பிள்ஃபேருமே வந்து பார்த்திங்கன்னா 5.2 கான்செப்ட்டில் நம்ம ஆம்பிள்ஃபேர் பண்ணியிருக்கோம். இது டால்பி டிடி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிள்ஃபேர். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்கோம். எல்லாமே 8 இன்ச் டிரைவர் பண்ணுற மாதிரி, சென்டர் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 6 இன்ச் டிரைவ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். டியூட்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து மில்லியனம் டியூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட்டானோட 8 இன்ச் மேக்னெட் 120 மேக்னெட், அதாவது 8 ஓம்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்க்கு எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 70 வாட்ஸில் உங்களுக்கு வந்து 8 ஓம்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிப்பில் தான், அதே வந்து ஆரஞ்சு மேக்னெட்டு. இதில் வந்து 8 ஓம்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 75 வாட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பீக்கர் வந்து 75 வாட்ஸ் எடுக்குங்க. கீழே வந்து பைனியர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து 1500 வாட்டேஜ் பீக் பவர். அதில் வந்து ஒரு சப்வூஃபருக்கு மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பைனியர் போட்டு இப்போ கஸ்டமர் எடுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு கஸ்டமர் வந்து 2 சப்வூஃபர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் பைனியர் மட்டும் நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம். பாக்ஸ் வந்து அவங்களோட ஓன் பாக்ஸ் தான். ஃபியூச்சரில் வந்து மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கஸ்டமர்கிட்டே ஒரு டெமோ கேட்டுடலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர், நம்ம இப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க? நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் பித்தளைப்பட்டி பக்கத்தில் அளவாச்சிப்பட்டி. ஓகேங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆர்டர் கொடுத்து பொங்கலுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி. ஏன்னா நம்மள்ட்ட பொறுமையாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் இப்போ டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது? நான் வந்து நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறப்ப வந்து ஒன்று சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தோம். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்குது. ஓகே நல்லா தெளிவாக இருக்குதுங்க. ஓகே உங்களுக்கு நான் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு டெமோ கொடுத்தேன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி வந்து நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் நல்லா பண்ணீங்க. அவ்வளோ ஒர்க்லேயும் நீங்கள் ஒரு சில டைம் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டீங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நீங்களே ஆன்சர் பண்ணி ரொம்ப நன்றி ஏன்னா சொல்லிடுவீங்க. இன்னொன்று என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா எங்களுக்கு இது நாங்கள் சொல்கிறப்ப வந்து ஒரு பாக்ஸ் காமிச்சிங்க. ஓகே அது வந்து பேக் சைடில் வந்து காமிச்சிருந்தீங்க. இப்போ வந்து இது ஃப்ரண்ட் சைடாக ஒரு லேட்டஸ்ட்டாக போட்டு, ஏன்னா இது வந்து நம்ம தேட்டரில் வந்து கான்செப்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ இனிமேல் கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கட்டு கிராஸ், பட் வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து புது டைப்பாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆடியோ பொறுத்தவரையும் நீட்னஸாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆடியோ ப்ளே பண்ண முடியாது இந்த இடத்துல. அதனால் நம்ம வந்து கீழே வச்சு நம்ம ப்ளே பண்ணி காமிச்சிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு உங்களுக்கு ஒருத்தபல அமௌண்ட்டை விட ஒரு நல்ல ஓகே ரொம்ப நன்றி. கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்படி என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து முன்னாடி ஃப்ரண்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் நோட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், வீடியோ முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, முடிஞ்ச வரையும் இன்ஸ்டாலையும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி மெசேஜை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ப்ரோ. ஏன்னா என்னால் ஃபாலோ பண்ண முடியல. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எனக்கு ஃபோனும் பண்ணலாம், ஆனால் பட் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். சப்போஸ் எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. அடுத்த நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு கூட கூப்பிடுவேன். முடிஞ்ச வரையும் நீங்கள் கால் பண்ணுங்கள், தயவுசெய்து கால் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா கால்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் ஃபாலோ பண்ண முடியலங்க. தயவுசெய்து கொஞ்சம் கோச்சிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம் மட்டும் சொல்லாமல் இருப்பாங்க. இப்போ கஸ்டமரோட நேமும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா மணி, செகண்ட் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சபரி. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா கன்வாடியிலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது நான் டெமோ காமிச்சேன். இம்ப்ரானிக்கில் 120 தான் போட்டு காமிச்சேன். என்கிட்ட வந்து ஒரு டிவியோ ஒரு உள்ளே வந்து ஷோகேஸில் வச்சோ நான் அப்படி காமிக்கணும்னு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. டேரெக்டாக நான் வெளியிலே ப்ளே பண்ணி காமிச்சேன். வெறும் ஃப்ரண்ட் ட்ரைவர்லேயே ப்ளே பண்ணி காமிச்சேன். எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆடியோ வந்து சாட்டிஃபிகேஷனாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப புதுசாகவும் நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி இந்த ஆம்பிள்ஃபேர் பண்ணியிருக்கோம். இது 5.2 கான்செப்ட்டுங்க. இந்த 2 ஆம்பிள்ஃபேருமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரே மாதிரி வேணும், ஒரே கான்செப்ட் தான் எனக்கு வேணுங்க, அதில் நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக அவங்க கேட்ட மாதிரியே தான் இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆம்பிள்ஃபேரை வந்து எங்களால் தூக்கவே முடியல. என்னால் அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. இதில் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம மாற்றுறப்ப இழுக்கிறப்ப நம்ம மேலே தொடையில் வச்சு நான் ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மருங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10.5 கிலோ இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் அவங்கள குறை சொல்லலை. அவங்களோட விருப்பம், அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அது அவங்களோட சாய்ஸு. நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஹெவியாக பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். அதோட வோல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 30-30 20 ஆம்பியர் அடிச்சிருக்கேன். அந்தளவுக்கு வெயிட்டாக பக்காவாக அவர்கிட்ட சொல்லி தான் நான் வாங்கினேன். அதாவது ஆனால் 2 சப்வூஃபரு
5 சேனல் படிக்க போது எல்லாமே 8 இன்ச் தான் ட்ரைவ் ஆக போகுது, பார்த்துக்கோங்க. எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பவரில் சொல்லியிருந்தேன். ப்ரோ நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 இன்ச்சு வந்துடுங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஹைட்டு 5 இன்ச்சு. அப்புறம் அந்த லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 இன்ச் கோர். ஓகேங்களா, அந்த அளவுக்கு அவர் வெயிட்டாக பக்காவாக போட்டு கொடுத்துட்டாரு. உண்மையிலே அது என்னால் நான் பார்சல் எடுத்துகிட்டு வந்ததும் சரி, நான் வந்து உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணதும் சரி, அந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க நம்மளுடைய NJW யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே ஃப்ரிட்ஜ்டு மோனோ தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்புக்கு. அதே மாதிரி நம்மளோட சபுபிரி ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு சபுபிரியிலே ரெண்டுமே வந்து வேலை செய்கிற மாதிரி. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சப்புக்கு ஒரே கண்ட்ரோல் தான். அந்த ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே 2 சப்வூஃபரும் ஒரே மாதிரி வேலை செய்யும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் ஏற்ற தேவையில்லை. அதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. இல்லை நான் வந்து வேறு பைனியருக்கும் ஒன்று சோனி இல்லை சப்வூஃபர் இப்படி மாற்றி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் நம்ம 2 சபுபிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா JBL வந்து ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், பைனியர் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், சோனி ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். நான் கஸ்டமர்கிட்ட பேசினதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்ணுங்கள், அப்படின்னா தான் அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும்னு சொல்லி அவர்கிட்ட கஸ்டமர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவங்களுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் ஆடியோ டெஸ்டிங் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கீழே வச்சு நம்ம காமிப்போம். ஏன்னா முடிஞ்ச வரையும் நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பார்த்துக்கலாம். அந்த ஆம்பிள்ஃபயர், இந்த 2 ஆம்பிள்ஃபயரோட ஆடியோ டெஸ்டிங் ஆல்ரெடி ஒன்று போட்டுட்டேன், ரன்னிங்கில் இருக்குது இன்ஸ்டாவில். அதே போல் அடுத்து நெக்ஸ்ட் ஆம்பிள்ஃபயர், இன்னொரு ஆம்பிள்ஃபயர் வந்து நம்ம வெளியில், அதாவது வீட்டுக்கு வெளியில் வச்சு நம்ம அதில் நம்ம சாங் போட்டு காமிக்க போகிறோம். இதோட கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 15,000 MFTயில் 63 வோல்ட் 4 கெப்பாசிட்டர். ரொம்ப பெரிய வெயிட்டாக பெரிய கேன் 4 கேன் யூஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். 10க்கு 35 மெட்டல் டயோடு 3 மிக்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய 1 டவுன் A இம்ப்ரானிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சபுபிரி தான் இது. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 கண்ட்ரோல் வச்சு வரும். நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் BT, அதாவது லெஃப்ட் ரைட் ஆடியோ கொடுத்து இதில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இது வந்து ஒன்லி சப்வூஃபருக்கு மட்டும்தான் அந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது அந்த போர்டு வந்து ஸ்டீரியோவாக இருந்தாலும் சரி, மோனோவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜ் பேப்பரும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் சேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து 6 இன்ச்சு ஹைட்டுங்க. பேக் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு டெப்த்து. அந்த இதில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆம்பிள்ஃபயர் வந்து பார்க்கவே பார்த்துக்கிட்டிங்கன்னா படு லுக்காகவும் பயங்கரமாக இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரலையும் வச்சுருப்பேன், இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு வயரிங் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிறது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. ஏன்னா ஆம்பிள்ஃபயரை முன்னாடி இழுத்து மறுபடியும் பேக்கில் வச்சு மறுபடியும் இழுத்து வயரிங் பண்ணுறது எனக்கு உண்மையிலே ரொம்ப செஸ்ஸாக இருந்தது. என்னால் பண்ண முடியல. அதனால் நம்ம பழைய டைப் மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்பிள்ஃபயரை வந்து அந்த மாதிரி மாற்றிட்டேன். இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து பார்க்க லுக்காக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம எப்பயும் ரெகுலராக பண்ணுறத நம்ம பண்ணிட்டோம். இது வந்து புதுசாக பண்ணலாமே அப்படின்னு பண்ணினேன். பட் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயரிங் பண்ணுறதும் சரி, அதை நம்ம தூக்கி நடுவில் வச்சு அங்கிட்ட இங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம ஒவ்வொரு தடவையும் வயரை சால்டர் பண்ணிவிட்டு எடுக்கும்போதும் நம்ம வைக்கும்போதும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட் ஆம்பிள்ஃபயர் கஷ்டப்பட்டு நான் பண்ணிட்டேன். அப்புறம் செகண்ட் ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பயும் போல் ரெகுலராக பண்ணிட்டோம். பட் 2 ஆம்பிள்ஃபயருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கா கண்டிஷன் சூப்பராக இருக்க ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே சீரியஸாக இதில் இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னா 4 ஃபேன் ஓடிட்டுருக்குங்க. 4 ஃபேனுமே ஓடியும் கூட கஸ்டமர் வந்து என்னங்க ஃபேன் சவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா 24 வோல்ட் ஃபேன் தான் யூஸ் பண்ணுவேன். 24 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே 12 வோல்ட் தான் நான் கொடுப்பேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து ரொம்ப ரன்னிங்காக ஓடவும் ஓடாது, நல்லா ஸ்மூத்தாக ஓடும். உங்களுக்கு ஃபேன் கம்ப்ளைண்ட் ஆகாது மெயினாக. ரெண்டாவது வந்து நார்மலாக ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு ஹீட் இஷ்யூ வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கிட்டே தான் வருமோ தவிர நீங்கள் மற்றபடி நாய்ஸ் கிரியேட் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து 12 வோல்ட் யூஸ் பண்ணுவாங்க. 12 வோல்ட் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக 12 வோல்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபேன் வந்து ரொம்ப ரன்னிங்கில் தான் ஓடும். கெப்பாசிட்டி போட்டு நம்ம அடித்து வெளியில் வோல்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இன்னும் வோல்ட் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் வந்து 24 வோல்ட் ஃபேன் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம PCP, அந்த கெப்பாசிட்டர் உட்கார வைக்கிற PCP வந்து சுபிக் PCP தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில். ஏன்னா நம்ம வந்து ஒரு கரண்ட் ரேட்டிங் வந்து பக்காவாக நம்ம ஆம்பிள்ஃபயருக்கு போகணும் அப்படின்னா மெயினாக நம்ம வந்து பவர் சப்ளை உட்கார வைக்கிற அந்த PCP வந்து பக்காவாக இருக்கணுங்க. ட்ராக்கு
ரெண்டாவது ஹீட் இஷ்யூ வரக்கூடாது. அந்த ஹீட் இஷ்யூ வந்தாலும் கட் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசிபி தேர்ந்தெடுத்து தான் நம்ம பண்ணுறோம். இதில் NJW நம்ம இப்போ ரீசெண்டாக மாற்றிட்டு இருந்த ஐசி தான் வச்சு நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். சரிங்களா? NJWவில் ஒரிஜினல் பேர் போட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இந்த 2 ஆம்பிள்ஃபயருமே வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கேரண்டியோடு கொடுக்குறோம். இந்த ஆம்பிள்ஃபயரோட விலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 25,000 ரூபாய்க்கு இந்த ஆம்பிள்ஃபயர் ஆர்டர் வச்சேன். இப்போ இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து 28,000 ரூபாய்க்கு இன்னும் கொடுக்குற கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து 28,000 ரூபாய்க்கு தான் பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் இன்க்ரீஸ் பண்ணாமல் தான் நான் இந்த ஆம்பிள்ஃபயரை வாங்கியிருந்தேன். அதே போல் கஸ்டமர் வந்து வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ கஸ்டமர் கையாலேயே நம்ம வந்து அவங்க ஃப்ரண்ட் பேனலை வந்து நம்ம பிரிக்க வச்சோம். அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க. எப்பயுமே நம்ம தான் பிரிக்கிறோம். இந்த டைம் அவங்கள பிரிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அவங்களும் அந்த சந்தோஷத்தில் இதோட கனவு இவங்களோட கனவு. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து மேக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்றது வந்து அவங்களோட சந்தோஷத்தில் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பணத்துக்காக நம்ம பண்ணுறது கிடையாதுங்க. பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக இன்னொரு ரீசன் சொல்லிடுறேன். எனக்கு ஆர்டர் கொடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிரதர். உண்மையாலே சீரியஸாகவே NJW கண்டிப்பாக கிடைக்கலங்க. அது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எத்தனையோ கஸ்டமர்ஸ்க்கு நான் வந்து ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கே வருத்தமாக இருக்குது. நம்ம கொடுக்குற டைமிங்கோட இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கோ தவிர குறைய மாட்டேங்குதுங்க. தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், என்னடா இப்படி சொல்கிறானேன்னு. அதே போல் இந்த ஆம்பிள்ஃபயரை போஸ்ட் போட்டுட்டோம், அப்போ ஆம்பிள்ஃபயர் போர்டு வச்சுருக்காரு, அதனால தான் கொஞ்சம் லேட் பண்ணுறாரு அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. உண்மையாலுமே இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து கொடுத்து 4 மந்த் ஆயிடுச்சு. கஸ்டமர் பொங்கலுக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு போனார். அவருக்கே நான் இப்போ தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்டு, அதனால் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் தான் நான் போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரையும் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அதே போல் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து இந்த டைம் நம்ம மாற்றிருக்கோம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேட்டர் கிராஸ் பாக்ஸில் வந்து ஃப்ரண்டில் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து பேக்கில் கொடுத்துருக்கும் போது எங்களுக்கு ஆடியோ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்படிங்கும்போது ரொம்ப நீட்னஸாகவும் இருந்துச்சு, நல்லா பர்ஃபெக்டாகவும் இருந்தது. அதே போல் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுறக்கும் முதல்ல அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே தெரியும், இது வந்து கண்டிப்பாக தெரியவே இல்லை. பார்க்கவே லுக்காகவும் இருந்தது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டெப்த் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட பேசினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நம்ம தேட்டர் கிராஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக உண்மையாலே வந்து வெயிட் பண்ணி வாங்கினாங்க. சூப்பராக நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இதில் பவர் ஆம்பிள்ஃபயருக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் வயரும் நம்ம இண்டிவிஜுவலாக வாங்கி கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்பீக்கர் வயர் நம்ம கொடுத்துருக்கோம். மெயினாக ஒரு ரீசன் சொல்லிக்கிறேன், மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். கஸ்டமர்கள் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நான் உங்களை ஏமாற்றி அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. என்கிட்ட பொறுமையாக இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரி எடுக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த செட்டப் பார்க்கும்போது. சின்னதாக இருக்கும்னு நினச்சி வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக வந்துருச்சு. அது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றத. இந்த ஆம்பிள்ஃபயரோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவேன். முடிஞ்ச வரையும் அங்கே போய் பாருங்கள். பாய் மக்களே.